எப்படி இருக்கு? இந்த லுக் பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு பிடிச்சிருக்கு? தீஞ்ச காக்கா மாதிரி வந்து. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. சரி. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தான் முத பரிசு. மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. இவங்க தான் எங்க மாடல். இவங்க தான் எங்க ஆர்டிஸ்ட். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சேன்? டீ வந்து ஆறி போயிடுச்சு. ஆனா எனக்கு எப்படி தெரியுமா? டீ ஆறுனாலும் நார்னாலும் ஏன்னா நான் வந்து ஒரு டீ லவர். அதாவது கொஞ்சம் சூடா ஆயிடுச்சுனாலே அவங்களா வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க போல நம்ம வந்து கம்மியா தான் ஓடணும் அப்படின்னு ஆடுறதுக்கு போனாதான் இதெல்லாம் போடணுமா? இல்ல. ஹாய் சொல்லு. After the makeup. Hey guys, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட இந்த சேனல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். அப்புறம் வந்து ஒரு போட்டோ ஷூட் அரேஞ்ச் பண்ணான்னு சொல்லிட்டு வீட்லயே வந்து நான் போட்டோ ஷூட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண போட்டோ ஷூட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. அண்ட் அந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அந்த போட்டோ ஷூட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதை இப்போ நான் வந்து திருப்பி பார்க்கும்போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி தோணும். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற மேக்கப்பும் நம்ம இயருக்கு முன்னாடி பண்ண மேக்கப்பும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வேற மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கும். மேக்கப் எப்படி இருக்க போகுது, என்னோட அவுட்புட் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நான் ரொம்ப வந்து கியூரியஸாக இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த vlog-ஐ தொடர்ந்து பாருங்க. எனக்கு ஸோ இந்த சந்தோஷத்தில் நான் உங்களோடையும் சேர்ந்து கலந்துக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். யாராவது நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மேக் அ மூமெண்ட் டு சப்ஸ்கிரைப் நவ். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், குக்கிங் vlogs அண்ட் குக்கிங் வீடியோஸ் இது எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. முடிஞ்சா லைக் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த மேக்கப் எல்லாம் பிடிக்கும், vlogsலாம் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணி கொடுங்க. ஸோ அப்போதான் உங்களை நிறைய நல்ல உள்ளங்களுக்கு, உங்களை மாதிரி நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து என்னோட வீடியோஸை கொஞ்சம் இந்த யூடியூப்காரவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் வந்து எனக்கு லைக் போட்டுட்டு போங்க. அண்ட் இன்னைக்கு இந்த vlog எடுத்துட்டு இருக்க டே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டாக மணி வந்து 11:50 ஆகுது. ஸோ கரெக்டாக வந்து 11:50 ஆகுது. இப்போலேருந்து நம்ம வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஃபுல் டே நான் எப்படி மேக்கப் பண்ணுறேன், என்னோட அவுட்புட் எப்படி வருது, இதெல்லாம் தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இப்போ பேச வேண்டாம், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக vlogக்குள்ளே போயிடலாம். 2000 years later. என் மூஞ்சை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நல்லா பாத்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மேக்கப் மட்டும் போட்டுட்டு நான் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து கூப்பிட்ருக்கேன். அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மேக்கப் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வந்து என் மூஞ்செல்லாம் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துட்டு அவங்க பார்த்து என்னை பயப்படாத அளவுக்கு கொஞ்சம் வந்து பட்டி டிங்கரிங் ஒர்க் பார்த்துட்டு நம்ம வந்து இருக்கிற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ ரெடியா போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே டீ வந்து சூடு பண்ணிட்டு வந்திருந்தேன். அதை வந்து இப்போ குடிச்சிட்டு நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு நம்ம திங்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம். டீ வந்து ஆறி போயிடுச்சு. ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா? டீ ஆறுனாலும் நார்னாலும் அது வந்து ஆறி போச்சுனாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு டீ லவர். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? ஒரு டீ லவர் யாரெல்லாம் வந்து டீ லவரா இருக்கீங்களோ ஒரு அசம்பிள்ல போட்டுருங்க. சின்னதா ஒரு குட்டி மேக்கப் மாதிரி போட்டுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? ஏன்னா ஃபேன் ஓடுது. பட் அது வந்து ஓடுறதுக்கு ஓடாமே இருக்கலாம், ரொம்ப கம்மியா தான் ஓடுது. இத்தனைக்கு எத்தனை தினமும் ஓடுது? 4ல ஓடுது. கொஞ்சம் சூடா ஆயிடுச்சுனாலே அவங்களா வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க போல நம்ம வந்து கம்மியா தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மற்ற நாளெல்லாம் வந்து மூட்ல வச்சாலே அப்படியே தலையில இருக்கிற முடியெல்லாம் அப்படியே பறக்கும். ஏற்கனவே நம்மளது வந்து மற்றபடி இந்த குளிர் நேரத்துலலாம் அப்படியே சும்மா வேகமா பறக்கும். இப்ப வந்து 4ல வச்சாலே 2ல ஓடுற மாதிரி ஓடுது. வீடியோ வேற எவ்வளோ நேரத்துக்கு நான் எடுக்க போறேன்னு தெரியல, எவ்வளோ லாங்கா வந்து வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்க பார்க்குறேன்.
ஓகே, கொஞ்சமாக நான் வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் தேவைப்படாது, பட் இருந்தாலும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே உங்களுக்குலாம் வந்து என் முகரைய இந்த மாதிரி பார்த்து பழகிருப்பீங்க. வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து தான் ஆகணும். வந்து இதுலேருந்து எடுத்துக்கிறேன். 5 வருஷம் இந்த மாய்ஸ்சரைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது, அதனால இதையே எடுத்து போட்டுக்கிறேன். இங்கேருந்து அந்த ரூம் வரைக்கும் போகிறதுக்கு எனக்கு வந்து இப்போ வலையில்லை, அதான் உண்மை. வலையிலாங்காட்டியும் நான் வந்து இங்கே இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து காலையிலேயே 2 தோசை சாப்பிட்டுட்டு வந்தேன். 2 தோசை குருமா. அந்த குருமா ரெசிபி வந்து இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடியே நான் போட்டுருவேன். அந்த குருமா பண்ண நாளைக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன். பண்ண நாளைக்கான்னு தெரியல, ஆமாம் எடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த குருமா வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங்கா போஸ்ட் பண்ணியிருப்பேன் தெரியல, பட் அது வந்து உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் குருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருமா வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம் ஷார்ட்ஸில், போய் பாருங்கள். சும்மா தரமாக இருந்தது அந்த அந்த குருமா. அதுவும் அது மெயினாக நீங்கள் இட்லிக்கு மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ப்ளீஸ் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெசிபிலாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். இன்னும் புதுசாக இந்த மூலையிலேருந்து இன்னும் எவ்வளோ விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் கன்சீலர் மட்டும் போட்டுட்டு நான் அப்படியே டேரெக்டாக பவுடர் வச்சு செட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபவுண்டேஷன்லாம் போட்டு இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டு ஆடுறதுக்கு போனால் தான் அதெல்லாம் போடணுமா? பட் நான் என்னென்ன சொல்ல வரேன்னா, அதே போல் நான் வந்து ஃபன் பண்ணுற வீடியோ, ரீல்ஸ் பண்ணுற வீடியோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சேனலான ட்ரெஸ்ஸா மேக்கோவரில் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம். ஒரு டச்சப்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு மேக்கப் மாதிரி நான் போட்டுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கொஞ்சம் போட்டிருக்கேன், ப்ளஸ் வந்து ஐப்ரோஸ் வந்து நல்லா வந்து இது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வரத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாமே செட்டில் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்காங்களாம். அவங்க வந்ததுக்கப்புறமா நானும் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் முடிக்கிறது, நடுவுலலாம் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த vlog பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸஸ்லாம் இப்படி வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோமோ அதையெல்லாம் வந்து இப்போ எல்லாமே தனித்தனி எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எடுத்து வைத்து விட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக மேக்கப் பண்ண வேண்டியதான். இந்த பேக்லேயும் அந்த பேக்லேயும் திங்ஸ் இருக்கிறது. அப்புறம் அது போக இப்போ நான் பண்ணியிருந்த திங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நான் பண்ண மேக்கப்புக்கும் வந்து பரப்பி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வரோம்.
இந்த ஃபோட்டோஷூட்டுக்கு தேவையான ஜுவல்லரி செட் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு 1 டேக்கு முன்னாடியே வந்து ரெண்டலுக்கு வாங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண போகிற லுக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சாரியில் ஒரு ரிசப்ஷன் லுக் வந்து க்ரியேட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அவங்க கொண்டு வர ஆஃப் சாரி ஒரு ரெட் கலர் அப்படிங்கிறனால கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒயிட் ஸ்டோன் மாதிரி நான் வந்து பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் ரெண்டலுக்கு எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஜுவல்லரி எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்களோட அவுட்புட்டுக்கு இந்த ஜுவல்லரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அவுட்புட்டை ஃபுல்லாக பாருங்கள். ஃபைனலி நான் எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சு அடுத்த செகண்டே என்னோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்கப் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா கோயம்புத்தூரில் முடிச்சதுக்கப்புறமா என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அப்போயும் நான் வீட்டில் வச்சு மேக்கப் போடும்போது நான் இவங்கள தான் அப்ரோச் பண்ணியிருந்தேன் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் எங்களுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் அகெயின் இவங்களே வந்து கூப்பிட்டுருந்தேன். அண்ட் இவங்க பேர் வந்து வசுந்தரா. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ நல்ல சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ 2 பேரும் செம்ம கதை அடிச்சுட்டு பேசிக்கிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்லாம் முடிச்சிருந்தோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமிங்கை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன்னு சொல்லலாம். நான் ஸ்டார்ட் பண்ணது ஏதோ ஒரு 1 o'clock 1:30 சம்திங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். கரெக்டான டைமிங் வந்து இப்போ எனக்கு தெரியல எடிட் பண்ணும்போது. அண்ட் மேக்கப் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 to 4 o'clock எல்லாமே வந்து வைண்ட் அப் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கதை பேசிக்கிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். அண்ட் இவங்க வந்து வந்த உடனே அவங்களுக்கு தேவையான ஹேர் ட்ரை எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட ஃபேஸ்லாம் நல்லா ப்ரிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மேக்கப் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் மேக்கப்பில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொஞ்சம் வந்து நான் அப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்கள் வந்து ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட், என்ன மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ஷூட்லாம் பண்ணுங்கள். அவங்களோட ஃபேஸ் மேக்கப் எல்லாமே முடிச்சிட்டேன். எஸ்பெஷலி எனக்கு அவங்களுக்கு பண்ணியிருந்த ஐ மேக்கப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் அந்த ஐ மேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. கான்டோரிங் இந்த ப்ளஷ் எல்லாம் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேஸ்க்கு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் ஏதாவது செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ட்விஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி அப்படியே கேர்ள் பண்ணி வந்து ஃப்ளவர் செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக வந்திருந்தது. நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க அல்லது நம்ம ட்ரெஸ்ஸா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் செகண்ட் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் ஆல்ரெடி இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளை அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தந்திருக்கேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி அங்கேயும் உங்களோட சப்போர்ட்டை மறந்துடாமல் கொடுங்க.
அவங்களோட அவுட்புட் இப்படி தாங்க இருந்தது. எனக்கு பர்சனலி அவங்களோட மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்களோட ஃபேஸ் கட்டுக்கு இந்த மேக்கப் அவ்வளோ ஆப்டாக செட் ஆயிருந்தது. ஸோ பார்க்குற உங்களுக்கும் இந்த மேக்கப் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறந்துடாமல் ஒரு கமெண்ட் செக்ஷனை போட்டுட்டு போங்க. ஸோ அப்போ தான் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வெளியிலேருந்து நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெஷலி எனக்கு அவங்களோட ஐ மேக்கப் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹேர் ஸ்டைலுமே நல்லாவே செட் ஆயிருந்தது. என்னோட மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக உங்களோட பிக் டேக்கு நீங்கள் என்ன புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க, அல்லது இந்த வீடியோ கீழே கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட ப்ரைஸ் டீட்டெயில் பேக்கேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா லொக்கேஷனுக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்துருச்சு. இந்த வீடியோவை எத்தனை பேர் இவ்வளோ நேரம் பொறுமையாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ இது வரைக்கும் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒருத்தராக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்லையும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இன்னும் நிறைய வீடியோக்கள் வரதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் பெங்களூர் தமிழச்சி. பாய். ஹலோ ஹலோ, நாங்கள் எடுத்துட்டோம். நீங்கள் தான் எங்கள் மாடல். நீங்கள் தான் எங்கள் ஆர்டிஸ்ட். நம்ம எக்ஸ்பீரியன்ஸு கேட்போமா? இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ பிடிச்சிருக்கு? வரும்போது தீஞ்ச காக்கா மாதிரி வந்தேன். எனக்கு இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நான் காசு கொடுத்தா மாதிரி சொல்லிட்டியா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. சொல்லு. ஏய் இப்படியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைடு வா, இங்கே லைட்டு தெரியல, நான் கருப்பா தெரியுறேன். நான் வேணா மேக்கப் போட்டா? ஐயோ எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ரொம்ப நல்லா இருக்கு. அழகிகள் போட்டிக்கு போறீங்களா? எனக்கு தான் முத பரிசு. எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன். எப்போதுமா ஆஃப்டர் த மேக்கப் அந்த மியூசிக் போட்டுட்டு இருந்தோம். அந்த விஐபியில் ஒரு மியூசிக் வரும்ல,